முதல் தடவையாக கல்வன் ஒரு படத்தில் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே எடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். டெய்லி கீழே மேலே போகிறப்போ நடுவில் யானையெல்லாம் நிற்கும், பயமாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு. படம் எடுத்தாங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ் முக்கியம் தான். நாட் ஓன்லி சப்போர்ட்டிங் கேரக்டர், ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட, க்ரௌடு கூட. ஸோ எல்லாமே ஒரு கலவையாக வந்தால் தான் அந்த படம் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி ஹீரோன்னு அவங்களோட பார்ட் செப்பரேட்டு. பிஸ்னஸ் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன், ஒரு 22 வருஷமாக பண்ணுறேன். பட் மூவி இஸ் மை பேஷன். ஸோ அது பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, புதுசாக வரவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது பெரிய விஷயம். ஓகே. ஒரு 15-20 வருஷம் முன்னாடியெல்லாம் ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இப்போ என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது? நெக்ஸ்ட் மந்த் கல்வன் ஒரு படம். ஓகே. டைரக்டர் பேர் வந்து சங்கர். சரி. அவர் வந்து முண்டாசப்பட்டி, ராட்சசன், அப்புறம் நான் அண்டாகோன்னு ஒரு படம் பண்ணேன் லீட் ரோலில். ஓகே. இது 3 படத்துலேயும் அவர் கேமராமேனாக பண்ணியிருந்தார். சரி. முதல் தடவையாக கல்வன் ஒரு படத்தில் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், அப்புறம் இந்த லவ் டுடல் நினச்சாங்கல்ல இவானா, அப்புறம் பாரதிராஜ் சார், நான், அப்புறம் தீனா, ஜிடிவி தீனா, நாங்கள் 4-5 பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. இட்ஸ் ரிலீசிங் நெக்ஸ்ட் மந்த். ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே எடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். டெய்லி கீழே மேலே போகிறப்போ நடுவில் யானையெல்லாம் நிற்கும், பயமாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு. ஓகே. ஒரு படத்தில் உங்களை மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட ரோல் அந்த படத்தோட வெற்றிக்கு எந்த அளவுக்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் எடுத்தாங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ் முக்கியம் தான். நாட் ஓன்லி சப்போர்ட்டிங் கேரக்டர், ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட, க்ரௌடு கூட. ஸோ எல்லாமே ஒரு கலவையாக வந்தால் தான் அந்த படம் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி ஹீரோன்னு அவங்களோட பார்ட் செப்பரேட்டு. பட் அஸ் அ மூவின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் ஒன்று இணைஞ்சது தான் அது ஒரு படத்துக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ரோலும் முக்கியம். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல் கூட முக்கியம் தான். ஓகே. அண்ட் பேசிக்கலாகவே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸையும் பார்த்துட்டு சினிமாலையும் ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ அட் அ டைமில் ரெண்டத்தையும் எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது? எப்படி இருக்குது அந்த அனுபவம்? பிஸ்னஸ் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன், ஒரு 20-22 வருஷமாக பண்ணுறேன். சரி. ஸோ எல்லாமே ஃபுல் செட். எல்லாமே ஐ யூஸ் டு ஹேண்டில் த்ரூ ஃபோன் ஒன்லி. பட் மூவி இஸ் மை பேஷன். ஸோ அது பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இல்லைங்களா? இல்லைங்க, ஐ எம் யூஸ் டு பழகிடுச்சு உங்களுக்கு. பழகிடுச்சு. ஓகே. இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, புதுசாக வரவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது பெரிய விஷயம். ஓகே. ஒரு 15-20 வருஷம் முன்னாடியெல்லாம் ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இப்போ புது டைரக்டருக்கு நிறைய பேர் வராங்க, புது ஐடியாஸ் இருக்குது. இப்போ வர ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப வென்யூஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ இவ்வளோ புது பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ்லாம் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா படத்துக்காக? பண்ணுறாங்க. எந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க? அதான் நியூ டைரக்டர்ஸ். லைக் இப்போ கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ரீமேக் மூவி. நான் தெலுங்குல ஒரு மூவி பண்ணேன், மீக்கு மாத்திரமே செப்தான்ட்டு. ஓகே. இவர் நம்ம விஜய் தேவரகொண்டா தான் ப்ரொடியூசர் அதில். சரி. தமிழில் வந்து முஸ்தஃபான்னு எடுத்திருக்காங்க. ஓகே. யங்ஸ்டர் ஒரு டைரக்ட் பிரவீன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் அவுட் அண்ட் அவுட் காமெடி தான் அது. நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ தெலுங்குலேயும் ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர வந்துட்டு மற்ற லாங்குவேஜில் ஏதாவது மூவிஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இப்போ கன்னடா ஒன்று பண்ண போகிறேன். மற்றபடி தெலுங்கு ஒரு மூவி பண்ணது தான். மற்ற ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மூவிஸ் தான். ஓகே. தமிழ், தெலுங்கு அண்ட் கன்னடா கோயிங் டு டூ. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பர்சனலாக எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரொம்ப பிடிச்சது இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் தான். ஓகே. அது அன்னையில் அண்டாவானு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ரோலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ இங்கே நடிக்க வந்துட்டாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். நீங்கள் இப்போ இருக்கிற நடிகையில் யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு? கரண்ட் ஜென்ரேஷனா? ஆமாம். லவ் டுடே ஹீரோ. ஓகே. டைரக்டர் அண்ட் ஹீரோ நல்லா பண்ணார், சூப்பராக இருந்தது. இன்க்ளூடிங் இவானா, ஏன்னா எங்கள் படத்துல நடிச்சிருக்காங்கல்ல. ஆமாம். இதில் கல்வனில். ஓகே. சூப்பர் பர்ஃபார்மரு. ஓகே. அதர்வைஸ் எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப பிடிக்கும். சரி. ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங் எனக்கு. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் அவங்க பண்ணுறாங்க 2 பேரும் ரொம்ப அப்படின்னு நினைக்கிறீங்க? லவ் டுடே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்ததுல்ல. ஆமாம். நீங்கள் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த ஷோ மூலியமாக ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் நிறைய பேசலாம். இல்லை, வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் கிடைக்கும். இப்போ எனக்கு அப்கமிங்கில்
4 படம் ரிலீஸ் இருக்குங்க. சரிங்க. இந்த அதான் ஆல்ரெடி இப்போ சிங்கப்பூர் செல்வன் ஓகே. ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து கல்வன் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. A4ன்னு ஒரு படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. சரி. அப்புறம் முஸ்தஃபான்னு ஒரு படம் மார்ச்சில் ரிலீஸ் ஆகுது. முஸ்தஃபா இஸ் த ரீமேக் ஆஃப் மீக்கு மதர்மை சப்தா. அதில் பண்ணதில் நான் மட்டும்தான் திருப்பி இங்கே ரீமேக்கில் பண்ணியிருக்கேன்.